ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அடுத்து ஹீரோயின் ஆபீஸ்ல நின்னுட்டு இருக்கும் போது அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த மெங் இருக்கா இல்லையா, அவன் பண்ண தப்பு எல்லாம் ஒத்துருப்பா இல்லையா, அததான் வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதான் வைரலா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் சாகும் போது எல்லாருமே ஹீரோயினை தப்பானவன் தான் நினைச்சிருப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் ஒண்ணுமே சொல்லியிருப்பா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் ஜிக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நல்லது பண்ணிருக்கேன், சொர்க்கத்துல உன்னோட ஆத்மா இப்ப சாந்தி அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் அவங்க கல்லறைக்கு தான் பூ வச்சுட்டு இருக்காங்க. ஓ மேல இருந்த பழி எல்லாம் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் பூ வைக்க வந்திருக்கான். ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருக்கத பாத்துட்டு, நீ என்னோட ஒய்ஃப்கோட கல்லறையில நீங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யார் இங்க நின்னு பூ வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இருக்கும்போது அவங்களை கண்டுக்கவே இல்ல, செத்ததுக்கு அப்புறம் உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், நீ வாய மூடு, உனக்கு என்ன தெரியும், நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, நான் அவளை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நீ பெருசா மிஸ் பண்ணி கிழிச்ச, உன்னாலதான் அவ செத்தே போயிட்டா, இப்போ நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு அவனுமே டென்ஷன் ஆகி, இல்ல இல்ல நான் அவளை கொல்ல, நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, நான் அவளை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, நீ பாக்க அவள மாதிரியே இருக்க, நீ என்னோட ஒய்ஃப் தானே, பேசாம நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்துறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்ல, நான் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்றேன், தயவு செஞ்சு அவனை இங்க இருந்து போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், நீ எதுக்கும் பயப்படாத, இந்த தடவை நான் உன் கூட இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு உனக்கு ஒரு பிடிச்ச இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க இருக்கிற சர்வன்ட் லேடி ஹீரோயினை பார்த்த உடனே, ஜி நீ நல்லா இருக்கியா, ஒரு வழியா நீங்க திரும்பி வந்துட்ட, நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நீ மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா தானமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நான் நல்லதா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ உடம்ப நல்லா பாத்துக்கணும், மறுபடியும் உடம்பு சரியில்லாம எல்லாம் போயிடக்கூடாது, உன்னோட அம்மாவோட ஃபியூனரல இதோ பக்கத்துல இருக்கான் இல்லையா, இந்த தம்பி தான் எல்லாம் இருந்து பாத்துக்கிட்டான், இந்த தம்பி உன்னை நல்லா பாத்துக்குவான், நீ எக்காரணத்தை கொண்டு இவனை மட்டும் விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இவங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்துட்டு, இந்த வீட்டை தான் ஹீரோ இடிச்சு போட்டான்ல, எதுக்கு நீங்க திருப்பி இது மறுபடியும் கட்டி காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், இந்த வீட்டுல அவனுக்கு குட் மெமரிஸ் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் சொல்லி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, டாக்டர் ஜி இறந்து போயிட்டாங்க, உங்களுக்காக எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், அவங்க டாக்டரா இருந்து நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாத்திருக்காங்க, அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி உலகத்துல அவங்க ஒரு சந்தோஷத்தை நிலையா அனுபவிச்சதே கிடையாது, அவங்களோட கல்யாண வாழ்க்கையுமே நல்லா அமையல, அவங்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, எனக்கு இப்ப கூட அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னால டாக்டர் ஜியை காப்பாற்ற முடியலங்கிறத நினைச்சு இப்போ வரைக்குமே நான் அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்க கூடாது, நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணிருக்கணும், அப்படி நான் அவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தா அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் பாஸ்ட், அதை பத்தி பேசி என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், சரி நம்ம லைஃபை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு என்ன பார்க்க பயமா இல்லையா, நான் ரீபத் ஆகி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்ல, எனக்கு உன்னை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா, நான் உனக்கு உண்மையானவனா இருப்பேன், நீ எப்படி வந்தாலுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு, உன் லைஃப்ல நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் ஜியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கிம்மா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோட அம்மா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே இதை கேட்டு, சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாமியார் கிளவி,
ஹீரோயினை பார்த்துட்டு நீ பார்க்க அப்படியே என் மருமக மாதிரியே இருக்கமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க, இது ஒரு கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியலையே, நீ வேணுட்டீங்கள ரிவெஞ்ச் எடுக்க வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்ல, அதுக்கு இவளுமே உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த கிளவியும் எவிடன்ஸா எதுக்கு, என்னோட இன்னர் ஃபீலிங் சொல்லுது நீ கண்டிப்பா அந்த டாக்டர் ஜியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிம் ஃபேமிலி உனக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடிட்டு இருக்காத, ஒழுக்க மரியாதை என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாரிசை பெத்து கொடு, அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய் தொலையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டவன ஹீரோனுக்கு செம கடுப்பாயி அவங்க கையில வச்சிருந்த டீ எடுத்து அந்த கிளவி மூஞ்சிலே ஊத்தி விட்டுறாங்க. கிளவி உடனே கோவப்பட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி நடந்துக்குவ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவ சொல்றா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் அந்த டாக்டர் ஜி நினைச்சிட்டு இருக்கியா, நான் கிம், என்கிட்ட இப்படி பேசினா உனக்கு இதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செக்யூரிட்டியை கூப்பிட்டு இந்த பொம்பளைய வெளில பிடிச்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த தாய் கிழவுமே இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிக்க தாண்டி போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பார்ல இருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பிஏ வந்து மெங்க பொத்துன்னு புடிச்சு தள்ளி விடுறான். மெங்க உடனே என்ன இதுக்கு இங்க கூப்பிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்ண தவிர வேற என்ன பண்ண, நீ சைக்கோ மாதிரி என்ன மருத்துவங்க கூட எல்லாம் இருக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றா நீ ஆல்ரெடி ஒரு கேடு கட்டவ தானே, நீ தான் என்னோட ஒய்ஃபை கொன்ன, அது மட்டும் இல்லாம பொறுக்காத என்னோட குழந்தையும் கொன்ன, கிட்டத்தட்ட எங்க அம்மாவை கொல்ற நிலைமைக்கு போயிட்ட, இப்படிப்பட்ட உன்ன நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா நான் ஒன்னும் உன் ஒய்ஃபு உன் குழந்தையெல்லாம் கொல்லல, நான் ஜஸ்ட் உன்னை தூண்டிதான் விட்டேன், நீ தான் உன் கையால உன் ஒய்ஃபையும் குழந்தையும் கொன்ன. கேட்டோன்னா அவனுமே கோவப்பட்டு மீங்க சப்புன்னு அறையறான். அவனுமே இது இவளை கொண்டு போய் அந்த கஸ்டமர் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். இங்க மெங்கு பதறி போய் தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான் இப்படிதானே ஹீரோயினுக்கு இருந்திருக்கும், ஒரு நாள் தான் நான் அவ்வளவு டார்ச்சர் பண்ணேன், இப்ப நீ அனுபவி, இது உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்றா. இங்க மெங்கு கதறிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன இப்படி எல்லாம் பண்ணாத, உன்னை லவ் பண்ண தவிர வேற நான் என்ன பண்ணேன், கூட நீ அவளுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அவளே உன்னை ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம அவளை அந்த கிளைண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுறான். இங்க இந்த பைத்தியக்காரன் ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ மீட் பண்ணதான் வந்திருக்கான். இங்க பாரு ஒழுக்க மரியாதை கிம்ம விட்டு போயிரு, பாக்க அப்படியே என் ஒய்ஃப் மாதிரி இருக்கா, அதனால அவ எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா அவனுமே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா, இதுக்கு முன்னாடி டாக்டர் ஜியா மேரேஜ் பண்ணி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண, இப்போ கிம்ம வந்து டார்ச்சர் பண்ணலான் இருக்கியா, என்னால கிம்ம விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பைத்தியக்காரனுமே சொல்றான் இந்த மாதிரி அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல பாரு எங்க அம்மாவை காப்பாத்துனா, அது எல்லாமே என்ன அட்டாக் பண்றது தானே, அவ இப்பயுமே ஏன் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கா, அதனால இனிமேல் எங்க ரெண்டுத்துக்கு நடுவுல வராத அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அடுத்து ஹீரோயினை பார்க்க அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஹீரோ அங்க இருந்து அந்த வீட்டை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்க சர்வன்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க வந்திருப்ப, அதனாலதான் ஹீரோயினோட அம்மா செத்து போயிட்டாங்க, அந்த பொண்ணு லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், ஏன் ஹீரோயினுக்கு பர்த்டே இல்ல, இப்பதான் அந்த பொண்ணு நல்லாயி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, நம்மவும் அந்த பொண்ணு மறுபடியுமே வந்து வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டியா, இங்கிருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு அவனுமே ஷாக் ஆகி என்ன சொன்னீங்க, கியூர் ஆகி திரும்பி வந்துட்டாளா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த ஆண்டியுமே ஆமா அவ கியூர் ஆகி தான் திரும்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பைத்தியக்காரன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயின் இன்னும் சாகல, அவ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். எனக்காக நீ மறுபடியும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வீட்டுல இருந்து வெளில வர ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ டாக்டர் ஜி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே ஆமா நான் டாக்டர் ஜி தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் உடனே சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். அதுக்கு இவளுமே எது நம்ம வீடு, நீ என்னோட அம்மாவை கொல்லுவ, வயிற்றுல பிறக்காம இருந்த குழந்தைய கொல்லுவ, கிட்டத்தட்ட நீ என்னையுமே கொண்டுட்ட, இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட நான் எப்படி மறுபடியும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான் நீ எல்லாமே மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டான ஹீரோயின் சப்பன்னு ஆரஞ்சிட்டு என்ன லவ்வா, நீ என்ன ஏமாத்திட்ட, அதுக்கப்புறம் உன் அம்மா என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் மெங்கு நோத்தி கூப்பிட்டு வந்தியே அவ என்ன எந்த அளவுக்கு புள்ளி பண்ணான்னு தெரியுமா, அது மட்டும் இல்லாம உன் தம்பிக்கார உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என் கிட்னி எடுத்தான், அவனுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம இல்ல, அவனுக்கு கிட்னி நல்லாதான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு டெய்லியுமே ட்ரக்ஸ் கொடுத்து என்ன போட்டு அடிச்சுட்டே இருப்பான், இந்த நாயி என்ன தப்பு தப்பா எல்லாம் வீடியோ எடுத்தது, உன்னோட ஒய்ஃப்னு சொல்ற, உன்னோட ஒய்ஃப மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கதான் விடுவியா, நீ என்னையே வந்து தப்பா வீடியோ எடுத்தவன் தானே, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன் கூட நான் எப்படி வருவேன், உன்னை நான் திரும்பி எப்படி லவ்
லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கேட்டோன்னே ஹீரோவுமே கண்ணு கலங்கிட்டு, சாரி எனக்கு இது எதுவுமே தெரியாது, அவனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ இப்போ ரொம்ப லேட் பண்ணிட்ட, நம்ம இதுக்கப்புறம் எப்பயுமே சேர முடியாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி போக ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு அவனுமே, நான் என் தப்ப புரிஞ்சுட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், இப்போ அந்த தப்பு உணர்ந்து என்ன பிரயோஜனம், இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் உன்னை பார்க்கவே கூடாது, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா கூட என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்ல மறுபடியுமே அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வரான். பாத்தீங்கன்னா கையோட ஒரு நைஃபை எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க போல. அவன் உடனே ஹீரோட கையில ஒரு கோடு கீச்சு விட்டுறான். ஒழுக்கமா இங்க இருந்து கிளம்பி ஓடிடு, இல்லைன்னா நான் உனக்கு கொன்னே போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரனுமே திரும்பவும் நான் உன்னை எப்படியாவது அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ அவனோட தம்பிக்காரனை தான் பார்க்க வந்திருக்கான். அவன் தம்பிக்காரனுமே ஹீரோவை பார்த்துட்டு, அண்ணா நீங்க என்ன பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பேசிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா சப்புன்னு ஒரு அறை விடுறான். அதுக்கு அவன் உடனே, எதுக்குடா அண்ணா என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோ உடனே, நீ ஹீரோயினை என்ன பண்ண, ஹீரோயினை டார்ச்சர் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு நீ அவளை அந்த அளவுக்கு புள்ளி பண்ணிருக்க, என் பேரு சொல்லி ஹீரோயினுக்கு அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கியா, நீ உன்னாலதான் அவ மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னுமே ஆத்திரம் தீரல, அவன் மறுபடியுமே அவன் தம்பிக்காரன அடிக்கிறான். அவனுமே சிரிச்சுட்டு, நீ அவளை புள்ளி பண்ண விடாம நான் அவளை புள்ளி பண்ணிட்டேன், நான் பார்க்கவே இல்லையே நீ அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணத, இந்த அவளை என்கிட்ட கொடுத்த, அவளை என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லவ் பண்ற யாருமே அவங்களோட வைஃபை இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவால எதுவும் பேச முடியல, அப்ப அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோனோட கையிலயும் வந்து அடிபட்டிருக்கும் போல, நைஃப் வச்சு கிழிச்சு விட்டாங்க இல்லையா, ஹீரோனோட கையிலயும் லைட்டா அடிபட்டிருக்கு போல. செகண்ட் ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வரா. இப்ப கரெக்டா பிஏ நடுவில் வந்துட்டு, மேடம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினுமே அது என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிட்னி மாதிரி இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து பயந்து தூக்கி வீசிட்டாங்க. இப்போ அந்த பைத்தியக்கார ஹீரோ வந்து கரெக்டா கால் பண்ற ஹீரோயினுக்கு. செகண்ட் ஹீரோ தான் அட்டென்ட் பண்ணி பேசுறான். அந்த பைத்தியம் யார் பேசுறாங்கன்னு கூட தெரியாம, உனக்காக தான் என்னோட தம்பியோட கிட்னியை நான் வந்து புடிங்கி உனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ உடனே, லூசு பையில என்ன கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க, ஒழுக்க மரியாதையா போனை வை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிடறாங்க. ஹீரோயினுமே பயந்து போய் ஹீரோ பார்த்துட்டு, இந்த லூசு பையன் இப்ப முட்டாத்தனமா நிறைய பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோமே, எதுக்கும் பயப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க, நீ உடனடியா இங்க கிளம்பி வாமா, உங்க அப்பா போற போக்கே சரியில்லை, உங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, நீ வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கா. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அப்பா பத்தி நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மாவும், இல்ல அப்பா இப்ப சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அப்பா ஒரு பொண்ணை கூப்பிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பாக்குறாங்க யாரை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா உள்ள இந்த மெங்கு கருமம் வந்திருக்கு. மெங்க பார்த்த உடனே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மெங்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து ஓட்டிட்டு இருக்கா போல. அடுத்து எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த மெங்கு சொல்றா, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கவே இல்ல, அவ பாருங்க என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நடிப்ப போட. அதுக்கு இவன் சொல்றான், நீ எதுக்கும் பயப்படாத, அவ என்னமோ சொல்லிட்டு போறா, நான் தான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி மெங் நல்லவளே கிடையாது, அவரு கொலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பா சமக்கடுப்பாயி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மெங்க பத்தி நீ தப்பா பேசுவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே மெங்க பாக்குறாங்க, உன்னால ஆட முடிஞ்ச அளவுக்கு ஆடுறி அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே, நான் உன் குடும்பத்தோட அழிக்க தாண்டி வந்திருக்கேன், நீ பாரு ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடிட்டு ஆஸ்திரேலியாக்கே வந்துட்டான். எங்க போனாலும் விட மாட்டேன், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுல மெங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒரு கேடு கட்ட ப்ராஸ்டியூட் தானே, எங்க அப்பா எப்படியோ மாய்க்கே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, கூடி சீக்கிரம் உன்னோட சுயரூபம் தெரிஞ்சு நீங்க இருந்து வெளிலதான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹீரோ தான், அவன் தான் என்ன வித்துட்டான், அவனை இப்படி பண்ண வச்சதே நீ தானே, நான் வந்ததே இந்த கிம் ஃபேமிலியை அழிக்கிறதுக்கு தான், இந்த கிம் ஃபேமிலி இப்ப என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின்மே, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் நம்மளோட கையை தட்டி விட்டுட்டு, நீ நினைக்கிற பர்சன் நான் கிடையாது, ஒழுக்க மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா மெங்கு இருக்கா. மெங்கு உடனே ஹீரோவை பார்த்து செமையா ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா. ஹீரோ உடனே மெங்க பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். கரெக்டா ஹீரோயினோட அப்பா உள்ள வந்துட்டு, என்னோட மெங்கே கேள்வி கேக்குறல, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே மேங்கமே ஷாக் ஆகி, நீங்க இந்த மேரேஜுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ உடனே, உனக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு, நீ அவங்களோட வெறும் மிஸ்டர்ஸ் தானே, நீ இப்போ ஒன்னும் என்னோட ஒய்ஃப் கிடையாது, நீ இப்போ என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே ஷாக் ஆயிடுறான், என்ன அவளோட எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே, ஆமாப்பா, நீங்க இந்த மாதிரி ஒரு கேட்டுக்கிட்ட ஜென்மத்தை தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதோ இங்க நின்னுட்டு இருக்கான் இல்லையா, இவனோட ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்ணி சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. மாதிரி ஒரு தருதலை தான் நீங்க நம்ம கிம் ஃபேமிலிக்கு கூப்பிட்டு வந்து நம்ம மானத்தையே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த மெங்கு உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஹீரோவோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் முன்னாடி நடந்தது, இப்போ நான் நல்லவளா தான் இருக்கேன், உங்களுக்கு மட்டும்தான் நான் ட்ரூவா இருக்கேன், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹார்ட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே, சரிமா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் அதை பத்தி இதுக்கப்புறம் நான் பேச போறது கிடையாது, எனக்கு நீ இப்ப என்ன லவ் பண்றல அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட வந்து, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்ல வரதுக்குள்ள செகண்ட் ஹீரோ வந்துடுறா. நான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு, சாரிமா நான் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிருச்சு, ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ செம டென்ஷன் ஆகுறா. என்னடா சொல்லிட்டு இருக்க, இவ ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்கா, இன்னும் நீங்க 2 நைட்டு 1 டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே, நான் இவங்க கூட இருந்தா உனக்கு என்ன, இவங்க என்னோட ஃபியான்சி, உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே டென்ஷன் ஆகி, உங்க 2 இதுக்கும் ஃபர்ஸ்ட் எப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இவன் எதுக்கு உன் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா நீங்க மட்டும் உங்களுக்குன்னு ஒரு மிஸ்ட்ரஸ தனியா கூப்பிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன என்கிட்ட பெர்மிஷன் கேட்கவா செஞ்சீங்க, நான் மட்டும் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோயினோட அப்பாவுமே, என்ன இவன் பார்க்க கொஞ்சம் மூஞ்சி வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல விழுந்துட்டியா, இவனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, இவனுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே, அவன் கிட்ட எதுவும் இல்ல, அவன் ஒரு வெறும் பையன், அவனுக்கு அவன் ஃபேமிலியில கூட எந்த வேல்யூம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், அங்கிள் உங்ககிட்ட நான் என்ன பத்தி மறுபடியும் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன், என்னோட பேரு ஜியாங்கன்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா ஹீரோ எல்லாருமே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இதை ஷாக்கா தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மெங் சொல்றா, என்ன நீ இந்த ஜியாங்கா, இந்த வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் மேன் நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எப்படி பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், என்னடா கலர் கலரா ரீல் சுத்திட்டு இருக்கியா, நீ அந்த கூ ஃபேமிலில ஒரு வேல்யூவே இல்லாத பர்சன் தானே, நீ எப்படி ஜியாங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்ற, நான் உனக்கு தான் பர்சனலி தேங்க் பண்ணணும், நீ தான் எனக்கு வேல்யூவே இல்லன்னு சொல்லி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த, இப்போ இந்த நிலைமைக்கு நான் நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான். இப்போ உன்னோட சேலரியை விட என்கிட்ட இருக்க பணம் ரொம்ப அதிகம், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, உனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல கால் வரும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோக்குமே கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோக்கு 2 மில்லியன் நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோ ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், இன்னுமே உனக்கு நிறைய இந்த மாதிரி கால் வரும், எல்லாத்துக்குமே ரெடியாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோமே எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயின், நீங்க தான் ஜியாங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றான், டைம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னால இப்போ ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல என்னால இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என் மனசுல இப்ப பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே சரி நீ ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின், சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியாது, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு செகண்ட் ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு, என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், நான் ஓ சைடு தான், உனக்கு ஒரு சப்போர்ட்டிவா எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவ கையை பிடிச்சு பேசிட்டு இருப்ப, ஹீரோயின் எனக்கு தான், அவளை நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இந்த மெங் இருக்கா இல்லையா, அவ வந்து
வந்து ஹீரோயினோட அம்மாவோட ரூம்ல இருக்க நெக்லஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாத்துட்டு இருக்கா. வா, இது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட நெக்லஸ் எடுத்து போட்டு பாத்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு இந்த மெங் சொல்றா, இப்போ இந்த கிம் ஃபேமிலி வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, எனக்கு இதுல எல்லாத்துலயுமே ரைட்ஸ் இருக்கு, இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அவங்க அம்மாக்கு கோவம் வந்து, ஒழுக்கமா என்கிட்ட குடுறி அப்படின்னு சொல்லி புடுங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கேடு கிட்டவளுக்கு இந்த கிம் ஃபேமிலில இருந்து நெக்லஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மெங்குக்கு கோவம் வந்து ஹீரோயினோட அம்மாவை சப்புன்னு அரைஞ்சிடுறா. ஹீரோயினோட அம்மாவுமே என்ன அரையிற அப்படின்னு சொல்லிட்டு மெங்க அரையிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அம்மாவே அடிப்பேன்னு சொல்லிட்டு மெங்க ஒரு அடி அடிக்கிறாங்க. மெங்குக்கு ஹீரோவோட அப்பா வர சவுண்ட் கேக்குது. அவ உடனே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு, அம்மாவும் பொண்ணு அடிச்சு கொண்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, நீங்க இவ்வளவு கொடுமை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஹீரோயினோட அப்பா திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மெங்கே கொலை பண்ண பாப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா நீங்க லூஸ் மாதிரி பேசாதீங்க, அவதான் ஃபர்ஸ்ட் அம்மாவை அடிச்சா, அவன் நடிச்சிட்டு இருக்கா, அவன் நடிப்பெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே, நீங்க டோட்டலா மாறிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் மெங்க செக் பண்ணி பார்த்துட்டு மெங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா கிம்மோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கிம் ஃபேமிலிக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அவங்க அப்பாவோட வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட அப்பா வந்து மெங்க கிட்ட நான் அப்பாவாக போறேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து, அது உங்க குழந்தையா இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னா அவங்க சப்புன்னு ஹீரோயினோட அம்மாவை அரைஞ்சிடறாங்க. எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வியர்டா தான் இருக்குது, ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஹீரோயினும் அவங்க அம்மா வெளில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, அவங்க ஒரு மாதிரியாவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்பா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, அவங்க ரியாக்ஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்ததா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன், இருங்க நான் செகண்ட் ஹீரோவை அப்பாக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஆமா உங்க அப்பாவோட பிளட்ல வந்து ட்ரக்ஸ் நிறைய இருந்திருக்கு, இந்த ட்ரக்ஸ் கொடுத்துதான் வந்து அவன் உங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுமே, அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அப்பாவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்த இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நைட் ஆனோட மெங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளில போறா யாரையோ பாக்குறதுக்காக. இது எல்லாமே ஹீரோயின் நின்று நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இவ இந்த டைம்ல யாரை பார்க்க போறான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவளே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ பக்கத்துல பேய் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, மேடம் நீங்க இப்ப தனியா இங்க வந்திருக்கிறது ஆபத்து, இங்க இருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் வந்திருக்கேன், அதனால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள காட்டுறாங்க, மெங்க போட்டு ஒருத்தன் சப்புன்னு அலையறான். இல்ல நான் சொல்ல வேலைய முடிச்சியா இல்லையா, நீ அங்க ரொம்ப நாளா இருக்க, அந்த கோல்டு டீத்தை பத்தி ஏதாவது கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட சித்தப்பா போல. இவன் தான் ஏதோ கோல்டு டீத்துன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு இவளை அனுப்பிச்சு வச்சிருப்பான் போல, அதுதான் நீ இப்ப எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவ சொல்றா, இல்ல என்னால எடுக்க முடியல, நீங்க அந்த கிழவனுக்கு ஓவர் டோஸ் ட்ரக்ஸ் கொடுத்திருக்கீங்க, இதனால அந்த ஆளு மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கான், அவனுக்கு பழசெல்லாமே மறந்து போயிருச்சு, இதனால அவன் அதை எங்க வச்சிருக்கானே தெரியல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த கிம் ஃபேமிலியே உங்க கையில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனுமே, நீ மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியை என்கிட்ட ஒப்படைக்கலைனா நான் உன்னை வேற ஒருத்தனுக்கு வித்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இங்க உட்காந்துட்டு எங்க அண்ணாவோட ஃபேமிலியை நான் முழுசா அழிச்சே தீருவேன், அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓ இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிம் ஃபேமிலியை அழிக்க பாப்ப, இரு நான் உன்னை கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கிட்டே போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் அங்க இருக்கிற ஆள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினோட சித்தப்பா உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, என்ன நீ இந்த மெங்க ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துட்டியா, மெங்க ஒரு பைத்தியக்காரி, யாராவது ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியாம அப்படியே பேன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெங்க திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒழுக்கமா என்ன இங்க இருந்து விட்டுருங்க, இல்லாட்டி என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினோட சித்தப்பாக்கு கோவம் வந்து ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் போக விடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் யாருன்னு தெரிஞ்சாலும் இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன், நான் வந்து ஜியாங்கோட ஃபியான்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா இந்த சித்தப்பாக்காரன் ரொம்பவே பயப்படுறா, அந்த வேர்ல்டுலயே பணக்காரனா
அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பிஏமே ஆமா பாஸ், அவங்க வேலை ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்க கிட்ட நம்ம பகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு பார்த்தல அந்த ஜியாங் தான் என்னோட ஃபியான்சி, நீ ஏதாவது பண்ணா அவங்க உன்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ இந்த மெங் சொல்றா அவ போய் சொல்றா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குதான் இந்த மாதிரி ஐடியா பண்றா, அவ ஒண்ணு ஜிங்கோட ஃபியான்சியே கிடையாது, நம்மளோட பிளான் எல்லாம் அவ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இவள நம்ம கொன்னரலாம், இல்லாட்டி வெளில போய் நம்ம பிளான் எல்லாம் வெளில சொல்லிடுவா அப்படின்னு சொல்றா. இவனுமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை கொல்றதுக்கு ஆர்டர் போட்டுறான். மெங்கு ஹீரோயினை மாடிக்கு கூப்பிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுறா. போய் தொலை, இப்பவுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, போய் சேரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா. ஹீரோ எப்படியோ ஹீரோனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ போட்டு அடிச்சுட்டு இருக்கா. இப்ப நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்ட, உன்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை, அவ என் கூட இருந்திருந்தா கூட அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பிடிச்சு அடிச்சுட்டு இருக்கான். அப்போ டாக்டர் வந்து இந்த மாதிரி ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சு, அவங்க இப்ப நல்லா இருக்காங்க, வயிற்றுல இருக்க குழந்தையவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாயி டாக்டரோட ட்ரெஸ் பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நான் அவளை தொட்டதே இல்ல, அவ எப்படி பிரெக்னெண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப செகண்ட் ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, அது உன்னோட குழந்தை இல்லடா பைத்தியக்காரா, அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகி என்ன உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ நேரா ஹீரோனோட ரூம்குள்ள வந்துட்டு என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோன் உடனே என்ன சடனா நீ இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான் என்னோட குழந்தை அப்பா இல்லாம வளரக்கூடாது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே ஷாக் ஆகி நான் பிரெக்னெண்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான் ஆமா நீ பிரெக்னெண்டா தான் இருக்க, உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது என்னோட குழந்தைதான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, உன்னையும் நான் குழந்தையும் நல்லா பாத்துக்குவேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே இல்ல நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க போன ஜென்மத்துலதான் என்னால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, இப்போ நான் பழி வாங்கறதுக்கு தான் பிறந்து வந்திருக்கேன், இப்போ நான் பழி வாங்கும் போது திரும்பவும் நீ என்னால கஷ்டப்படக்கூடாது, அதனால என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க செகண்ட் ஹீரோமே நான் உனக்கு 4th டைம் ப்ரப்போஸ் பண்றேன், அப்பயுமே நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டல, சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். செகண்ட் ஹீரோ வெளில வந்த உடனே ஹீரோ போட்டு செகண்ட் ஹீரோவா அடிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளை இப்படி பிரெக்னென்ட் ஆக்குவ, என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான் பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்காத, இவ டாக்டர் ஜி இல்ல, இவ கிம், இவ என்னோட வைஃப் அப்படின்னு சொல்றான். உடனே டென்ஷன் ஆகி அவ லைஃப் என்னோடது, அவ என்னோடதான், நான் சீக்கிரமா உன்கிட்ட இருந்து அவளை என்கிட்ட இருந்து எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ உடனே அவனை தள்ளி விட்டுட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஹீரோக்கு இன்னுமே வெறி அதிகமாயிட்டு இருக்கு, எப்படியாவது ஹீரோயினை அவன் வசம் ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ நேரா வந்து ஹீரோயினோட சித்தப்பாவை தான் பார்க்க வந்திருக்கான். சித்தப்பா காரணமே பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ அவன் ஆளை வச்சு மொத்தமா அவங்கள ரவுண்ட் அப் பண்ண சொல்லிடுறான். சித்தப்பாக்காரன் கெஞ்சிரான் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு அவங்க உங்களோட ஃபியான்சின்னு தெரியாது, தெரியாம பண்ணிட்டேன், அதுவும் நான் வேணுட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெங்க இழுத்து வச்சுட்டு இதோ இந்த மெங்க இருக்கா இல்லையா இந்த பைத்தியக்காரி தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா, அவ போய் சொல்றா, அவ உங்களோட ஃபியான்சி இல்லைன்னு சொல்லிட்டு இவதான் என்ன கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மெங்க சப்பு நிறையறான். இந்த மெங்க உடனே கத்த ஆரம்பிக்கிறா ஆமா நான் தான் அவளை கொல்ல சொன்னேன், என்ன அவ செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ ரொம்பவே நல்லாதான் இருக்கா, இதுக்கப்புறமும் அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா அவ கத்த ஆரம்பிக்கிறா இல்ல அவ சாகணும், அவ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கொலை பண்ண போறேன்னு சொல்லி எந்திரிக்கிறா. அப்போ அங்க இருக்கிற ரவுடி வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த சார்கிட்டே இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு மெங்கே சப்புன்னு அரைஞ்சிடுறான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றா இவங்க எல்லாத்தையும் நான் உன் பொறுப்புல ஒப்படைச்சிடறேன், இவங்களை என்ன பண்ணமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து செகண்ட் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இல்ல அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்க ஹீரோயினை பாத்தீங்கன்னா யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, வேற யாரும் இல்லங்க இந்த சைக்கோ ஹீரோ தான் கடத்தி வச்சிருக்கான். ஹீரோயின் கேக்குறாங்க நீ எதுக்குடா என்ன இங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா நீ ஏன் சைடு இருக்கணும், நீ ஏன் கூடவே இருக்கணும், அதுக்கு தான் நான் உன்னை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத, என் மனசுல நீயே கிடையாது, நான் செகண்ட் ஹீரோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த லைஃப்ல நீ என்னால சேர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ உடனே வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த லைஃப்ல நான் ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு இந்த லைஃப்ல நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு என்ன நினைச்சாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
அவன் உடனே ஹீரோயின் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அப்ப எந்த வித உணர்ச்சியும் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை வெறுக்கிறேன், என் லைஃப் ஃபுல்லா உன்னை நான் வெறுத்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்டோன்னா அவனுமே மனசு உடைஞ்சு போய் நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஹீரோ அவன் ஆபீஸ்ல உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோமே எனக்கு எங்க தெரியும் அவ எங்க போனான்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோ செம கடுப்பாயி கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த ஹீரோயினை கிட்னாப் பண்ணி எங்கேயோ வச்சிருக்க, ஒழுக்க மரியாதையா சொல்ல அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே செம கூலா எனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ பக்கத்துல இருக்க பிஏ தான் செகண்ட் ஹீரோவை சமாதானப்படுத்தி வெளில கூப்பிட்டு போயிடுறான். செகண்ட் ஹீரோ போனதுக்கு அப்புறம் இங்க ஹீரோ வெளில தனமா சிரிச்சுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணாலும் ஹீரோயினை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு